ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம குக்கிங் ரெசிபீஸ் போட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம குக்கிங் ரெசிபீஸ் அம்மக்களமாக போட்டிருக்கோம். என்ன மெனு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட்டுக்கோழி சூப்பு, மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, நாட்டுக்கோழி குழம்பு, இதுதான் நம்ம இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நாட்டுக்கோழியை நல்லா அலசிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சாச்சு. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மிளகு, சீரகம், பூண்டு நல்லா போட்டு நல்லா கமன்னு ஃபுல்லாக நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து எடுத்து போட்டுட்ருக்கோம். ரொம்ப சிம்பிளுங்க இந்த சூப்பு. நாட்டுக்கோழி சூப்பு நிறைய பேர் நிறைய டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்டியாகவும் செம்ம எம்மியாகவும் இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஃபார்முலாவில். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு 10 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வந்து வெந்துருச்சு. நீங்கள் குக்கரில் வேக வச்சிட்டிங்கன்னா செம்மையாக வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், பூண்டு, இஞ்சி போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 4 பல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, அதுக்கப்புறம் 2 கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா எடுத்து அழகாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழியை நல்லா அலசி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் நல்லா ஒரு 10 விசில் கூட விடலாம். சில பேருக்கு நாட்டுக்கோழி எலசாக இருந்ததுன்னா 4-5 விசிலே போதும். கொஞ்சம் முத்தலாக இருந்ததுன்னா ஒரு 10 விசில் விட்டுலாம். நம்ம வந்து எலசாக இருந்ததால் 4-5 விசில் விட்டோம். நல்லா சூப்பராக பொலன்னு வெந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் குழம்புக்கும் மீன் ஃப்ரைக்கும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்ததான் அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயை வச்சுட்டு பட்டை, லவங்கம், அந்த ஸ்டார் பூ, சோம்பு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதையும் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு சூப்பராக வந்து நல்லா கமன்னு அந்த 2 பச்சை மிளகாவையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி, ஏன்னா ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணால் தான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக டேஸ்டிங்காக ஃப்ளேவரிங் ஸ்மெல் கொடுக்கும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இது நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சமாக மஞ்சத்தூள். ஏன்னா மஞ்சத்தூள் ரொம்ப முக்கியம். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழின்றதாலவே நம்ம மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி பாயில் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இந்த சூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவரிங் வந்து நல்லா கொடுக்குறதுக்கும், வேறு ஏதாவது ஜெர்ம்ஸ் இருந்தாலும் அதை வந்து நம்மளுக்கு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட். ஸோ ரொம்ப நல்லது உடம்புக்கும், இம்யூனிட்டி பவரையும் நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக மஞ்சத்தூள் நம்ம சேர்த்துப்போம். அதுக்கடுத்து தான் ஒரே ஒரு தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி, ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக, ஒரு புளிப்புத்தன்மை வரணுன்றதுக்காக ஒரே ஒரு தக்காளியை வந்து நல்லா அழகாக ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிட்டோம். பாருங்கள் நல்லா பொலன்னு எலும்பு தெரிகிற அளவுக்கு சூப்பராக வெந்துருச்சு. ஒரு 4-5 விசில் தான் விட்டுருப்போங்க. நல்லா இலசா இருந்ததால் கறி நல்லா வந்து பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி எல்லாம் வந்து வதங்கிடுச்சிங்களா. நம்ம அரைச்சி சொல்லிங்களா மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு, அதை வந்து அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் வந்து சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடணுங்க. நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதோட பச்சை ஸ்மெல்லும் போகணும். ஏன்னா இஞ்சி பூண்டு நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதோட பச்சை ஸ்மெல்லும் போகணும். அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, தண்ணியை தான் ஊற்ற போகிறோம் இல்லைங்களா. ஆனால் நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே ஊற்றினோன்னா அந்த பச்சை ஸ்மெல் அப்படியே தெரியும். நல்லா ஒரு 5 to 5 மினிட்ஸுன்னு தேவையில்லை. அதாவது அந்த ஸ்மெல்லு போகணும், பச்சை ஸ்மெல் போகணும். ஒரு 3 மினிட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த கறியை, அதாவது நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க அந்த நாட்டுக்கோழி எலும்புலாம் தனியாக வச்சுட்டு அந்த கறியை வந்து அது உள்ளே போட்டு அந்த வேக வச்ச தண்ணியும் அதில் ஊற்றி, எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு எவ்வளோ சூப் வேணும், 4 பேருக்கு வேணுமா 5 பேருக்கு வேணுமா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி அழகாக வச்சிடணும். நம்ம நாட்டுக்கோழிலே வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு போட்டு வேக வச்சுருப்போம். அதனால் உப்பு வந்து தேவையான அளவு, நம்ம குழம்பு வந்து அதாவது சூப் வைக்கிற அளவுக்கு வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சுங்க. நல்லா கொதின்னு ஒரு 5 மினிட்ஸ் இல்லை ஒரு 6 மினிட்ஸ் கூட கொதிக்க வச்சுட்டிங்கன்னா, ஏன்னா நீங்கள் தண்ணி நிறைய ஊற்றினீங்கன்னா நிறைய கொதிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அளவாக ஊற்றும் போது கரெக்டாக ஊற்றுனீங்கன்னா போதும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு நம்ம புளி எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது வந்து நம்ம மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து ஒரு தண்ணி ஊற்றி அழகாக ஊற வச்சிடலாம். ஸோ இது நல்லா ஊறுச்சுன்னா சூப்பராக வந்து நம்ம வந்து மீன் குழம்பு ரெடி பண்ணிடலாம். இந்த தேங்காய் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மீன் குழம்புக்காக. இது பாருங்கள் நல்லா வந்து கூட்டி போட்டாச்சு. நல்லா இது கொதிச்சிச்சுன்னா நம்ம அழகாக பவுலில் ஊற்றி சாப்பிட வேண்டியதான். ஆயிடுச்சு, கொத்தமல்லி தூவியாச்சு, நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியதான்.
அடுத்தது பாருங்கள், கடாய் வச்சாச்சு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, மீன் குழம்பு தாளிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு போட்டாச்சு, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் தான் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு கொடுக்கும் இல்லைங்களா. ஸோ 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வெந்தயம் போடணும். வெந்தயம் போட்டுக்கோங்க. சில பேர் வந்து பொடி பண்ணி போடுவாங்க, நம்ம வந்து அப்படியே போட்டு தான் பழக்கம். ஸோ அதனால் அப்படியே போட்டாச்சு. கடுகு வெந்தயம் போட்டதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் நல்லா உரித்து வச்சு நல்லா ஒன்றும் பாதியமாக வந்து நறுக்கி வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். ஆக்சுவலி அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம். யூஸ்வலாக நம்ம வந்து மீன் குழம்பு இந்த நாட்டுக்கோழிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டால் தான் அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்கும். அதே மாதிரி பூண்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போடும்போது மீன் குழம்பு வந்து வாசமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக பூண்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பராக எம்மியாக டேஸ்ட் கொடுக்கும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக சிட்டிக்கை மஞ்சத்தூள். ஸோ வெங்காயம், பூண்டு, மஞ்சத்தூள் எல்லாம் சேர்ந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதங்கணும். ஸோ வதங்கினதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது மட்டும் கொஞ்சம் பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் நம்ம அதில் தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு எவ்வளோ வைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ அளவோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் மீன் குழம்பு வேறு டிசைனில் செஞ்சுருப்பீங்க. எங்கள் அக்கா வீட்டில் சாப்பிட்ட மீன் குழம்பு நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம ஒரு மெமரிஸ்க்காக ஷூட் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ணி போடலாம், யாருக்காவது யூஸ் ஆகுமே அப்படின்றதுக்காகவே நான் அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நானும் எங்கள் வீட்டில் மீன் குழம்பு வச்சுருக்கேன். நான் வேறு ஸ்டைலில் வைப்பேன், இவங்க ஸ்டைல் வேறு மாதிரி இருந்தது. சரி இவங்க என்ன தான் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணலான்றதுக்காகவே நான் இது வந்து ரெக்கார்ட் பண்ணேங்க. ஸோ ஆனால் நல்லா தான் இருந்தது ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காகவே நம்ம வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ளேலிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது தான். யூஸ்வலாக வெங்காயம் தக்காளி சில பேர் வதக்கி போடுவாங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி போடுவாங்க, அந்த திக்னஸ் வரும். சில பேர் தேங்காவை வந்து அப்படியே அரைச்சி அப்படியே இதில் ஊற்றுவாங்க. ஸோ இவங்க எப்படி செய்கிறாங்க, இவங்க டேஸ்ட் வந்து நல்லா இருக்கே, இவங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்காகவே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ வெங்காயம், தக்காளி, பூண்டு, கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் வந்து ஸ்மாஷ் ஆகிடுச்சு. அதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறாங்க. ஆல்ரெடி பச்சை மிளகாய் 2 போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறாங்க. அது நல்லா பெரட்டினதுக்கப்புறம் புளி ஊற வச்சுருந்தாங்க இல்லைங்களா, அதை அழகாக கரைச்சி ஊற்றிட்டாங்க. நம்ம யூஸ்வலாக காரக்குழம்பு இப்படி தான் வைப்போம். ஸோ இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணுறாங்க அப்படின்றது பார்க்கலாம். சில பேர் மீன் குழம்பு டேஸ்ட்டு நல்லா கமன்னு இருக்கும். ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி காரக்குழம்பு வச்சோமோ அதே மாதிரி தான் வைக்கிறாங்க. பட் இவங்க என்ன சேஞ்சஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நான் கடைசியாக சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட்டான்றது தெரியும். ஸோ இது பாருங்கள், புளியை நல்லா கரைச்சி, அதாவது எவ்வளோ லெவல் வேணுமோ அளவு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி புளியை நம்ம கரைச்சி ஊற்றிடணும். ஸோ ஊற்றினதுக்கப்புறம் என்ன சேஞ்சஸ் பாருங்கள், தேங்காய் போடுறாங்க, சோம்பு போட்டிருக்காங்க. தேங்காய், சோம்பு இதை வந்து தனியாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறாங்க. மீன் வந்து இதுக்கு ஆளுக்கு ஒரு பீஸ் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறது. இந்த கடாய் வந்து பார்த்திங்கன்னா வறுக்கிறதுக்காகவே தனியாக வச்சுருக்காங்க. ஆனால் அதனால தான் இந்த கடாய் வந்து இந்த கலரில் இருக்குது. நல்லா என்ன சொல்கிறது, ஒரு டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த கடாய் யூஸ் பண்ணிப்பாங்க. நான்வெஜ் செய்கிறதுக்குலாம் ஒரு பாத்திரம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், சோம்பு இதை வந்து போட்டுக்கிறாங்க. எதுக்கு இது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குழம்புக்கு பூண்டு போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பூண்டு முடிச்சதுக்கப்புறம் இஞ்சி வந்து இது பூண்டு வந்து கொஞ்சம் நிறையவே போட்டாங்க. ஆக்சுவலாக பெரிய ஒரு பால் மாதிரி ஒரு லெமன் சைஸில், பெரிய லெமன் சைஸில் இருந்தது பூண்டு. அது எல்லாமே வந்து போட்டுக்கிட்டாங்க. இதில் வந்து மசாலா போட்டுக்கிட்டாங்க. இந்த மசாலா எப்படி ரெடி பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நம்ம போடுறது தான். பட் ஒரே ஒரு அடிஷ்னலாக என்ன பண்ணாங்கன்னா பூண்டை தட்டி போட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் ஃப்ளேவரிங் ஸ்மெல் நல்லா இருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குழம்புல தேங்காய், இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டாங்க. இது பாருங்கள், பொட்டுக்கடலை, அப்புறம் இந்த பட்டை, லவங்கம், அப்புறம் பெரிய வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இந்த நாட்டுக்கோழி குழம்புக்காக இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த மசாலாலாம் ஆட் பண்ணது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது எல்லாமே போட்டு அரைச்சிட்டாங்க. மீன் குழம்பு பாருங்கள், தலைன்னு கொதிக்குது. இதில் மீன் போட்டுட்டாங்க. நான் லேட்டாக தான் எடுத்தேன். ஸோ மீன் போட்டுட்டாங்க. நல்லா கொதி வந்தோடனே மீன் குழம்பு போட்டாங்க. இது மீன் குழம்புக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோம்பும் தேங்காவும் இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா திக்காக அரைச்சிட்டு அதோட பாலை மட்டும் மீன் குழம்புல ஊற்றுனாங்க. அதுதான் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆட் ஆன் டிப்ஸு. ஸோ நல்லா வாசமாகவும் இருந்தது, குழம்பு நல்லா திக்காகவும் இருந்தது. ஸோ இது பாருங்கள், நாட்டுக்கோழி குழம்புக்கு வெங்காயம், தக்காளி பாருங்கள், தேங்காய் பால் ஊற்றிட்டாங்க மீன் குழம்புல.
அவ்வளோதான். மீன் குழம்பு சும்மா சூப்பர் அடி போலியாக இருந்தது. கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிட வேண்டியதான் மீன் குழம்பு. இது வந்து நாட்டுக்கோழி குழம்புக்காக எடுத்து வச்சுருக்காங்க. கருவேப்பிலை, பட்டை இலை, வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ எண்ணெய் ஊற்றிட்டாங்க. பட்டை இலை, அந்த ஸ்டார் பூ, லவங்கம், அதுக்கப்புறம் இந்த பிரிஞ்சி இலை. ஸோ அதை போட்டுட்டு நல்லா பொரியணும். அதாவது ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சுட்டிங்கன்னா நல்லா வதக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் சோம்பு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய மீடியம் சைஸ் ஸ்பூனில், ஏன்னா நல்லா இந்த பாத்திரம் ஃபுல்லாக நாட்டுக்கோழி வைக்க போகிறாங்க. அதனால் ஒரு வாசமாக இருக்கிறதுக்கு சோம்பு போட்டாங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டு பச்சை மிளகாய் போட்டாங்க. அதுக்கு அடுத்து தான் வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பெரிய சைஸ், அதாவது மீடியம் சைஸ்னு வச்சுக்கோங்களேன். மீடியம் சைஸ்னால் ஒரு 2 வெங்காயம், பெரிய சைஸ்னால் ஒரு 1.5 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, தேங்காய், இஞ்சி, பூண்டு, சோம்பு, மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் இதில் வெங்காயம் கொஞ்சம் கரெக்டாக போட்டால் போதும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கிட்டாங்க. தக்காளி நல்லா வதங்கி ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறம் இந்த வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதை வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மீன் குழம்பு பாருங்கள், தலைன்னு சூப்பராக கொதிச்சிருச்சு. அதில் கொத்தமல்லி தூவிட்டாங்க. நல்லா கமன்னு இந்த தேங்காய் பாலில் வந்து ஊறி, ரொம்ப இந்த தேங்காய் சில பேர் வந்து திப்பியாக இருக்கும், தேங்காய் மிதக்கும், அந்த மாதிரிலாம் இல்லை. அழகாக அதை இருத்து தேங்காய் பாலை மட்டும் ஊற்றி மீன் குழம்பு வச்சாங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளி வதக்கின உடனே நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா. வெங்காயம், தக்காளி, தேங்காய், சோம்பு, சீரகம், மிளகு, உடச்சக்கடலை, பட்டை, லவங்கம் அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலருன்னு கலரிட்டாங்க. கலர்னதுக்கப்புறம் நல்லா அது அந்த பச்சை வாசனை போகணும். ஏன்னா வெங்காயம் தக்காளி நம்ம பச்சையாக தான். நானே சில நேரத்தில் கறிக்குழம்பு வைப்பேங்க. எப்படி வைப்பேன்னா, வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு அதை ஆற வச்சு அரைப்பேன். அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இவங்க வந்து பச்சையாக போட்டு அதுக்கப்புறம் வதக்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இல்லைங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் போட்டாங்க. ஒரு 3 ஸ்பூன் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து அது பார்க்கல. 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருப்பாங்க. நம்மளுக்கு காரம் ஓரளவுக்கு ரேஷியோ தெரியும். ஒரு 3 ஸ்பூன், அதாவது பெரிய ஸ்பூனில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன். ஏன்னா இந்த பாத்திரம் ஃபுல்லாக வைக்க போகிறாங்க. ஸோ 3 ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் 3 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த கறி வேக வச்சு வச்சுருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அந்த கறி தண்ணியோட, அதாவது நாட்டுக்கோழி அந்த தண்ணியோட அழகாக இதில் சேர்த்துட்டாங்க. உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போடணுங்க. நம்ம கறிக்கு தனியாக போட்டிருப்போம். ஸோ அதனால் அளவு வந்து பார்த்து போடணும். இது நல்லா வந்து தண்ணி எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ, அளவு வேணுமோ அது அளவுக்கு நீங்கள் நல்லா தண்ணியை மிக்ஸ் பண்ணி நல்லா கலரி விடணும். ஏன்னா சிலது வந்து அடியில் பிடிச்சிக்கும், அரைச்சி வச்சது ஊற்றணும் இல்லைங்களா, அதனால். ஸோ நல்லா கலரி விட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிடணும். மூடி வச்சிச்சுன்னா சூப்பராக தலைன்னு கொதிச்சிரும். பாருங்கள், அழகாக கொதிச்சிச்சு. புதினாவை போடுறாங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா டிப்ஸ். நம்ம வந்து கொத்தமல்லி தான் போடுவோம். நான் வந்து கொத்தமல்லி தான் போடுவேன். பட் இவங்க வந்து புதினா போட்டாங்க. கேட்டால் அது ரொம்ப வாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. சொன்ன மாதிரியே நல்லா வாசமாகவும் சூப்பராகவும் இருந்தது. நல்லா இந்த இட்லி தோசைக்கு, சாதத்தை விட இட்லி தோசை சப்பாத்திக்கு அடி தூளாக இருந்ததுங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மீன் ஃப்ரை நம்ம கலரி வச்சுருந்தோம் இல்லைங்களா. பூண்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு அதை அழகாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டு டீப் ஃப்ரை பண்ணிட்டாங்க. அவ்வளோதாங்க, நம்ம டிஷ் முடிஞ்சது. ஸோ இவங்களுடைய கைவண்ணம் எப்படி இருக்குது பார்க்கலாம். நல்லா இருக்கே, நல்லா சமைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எப்படி செய்வீங்க மீன் குழம்புன்ற ஏதாவது எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பெஷலாக நான் ஆட் பண்ணுவேன்னா கண்டிப்பாக அது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், மீன் குழம்பு கடன்னு காலி ஆயிடுச்சு. வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே, ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே சூப்பராக இருந்ததுங்க. மீனும் நல்லா இருந்தது, குழம்பும் நல்லா இருந்தது. நாட்டுக்கோழி சூப்பு, நாட்டுக்கோழி குழம்பு, மீன் ஃப்ரை எல்லாமே அடிப்போலியாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ஆரோக்கியமான உணவு வந்து பார்த்திங்கன்னா தேடி போய் நம்ம சாப்பிட்றதுல நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழு மூச்சாக வந்து செயல்படுறாங்க. நம்ம கொஞ்சம் சமீப காலமாக பார்த்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக ரொம்ப ஈஸியான வழியில் வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம வந்து சிம்பிளாக, ஈஸியாக, ரொம்ப வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த நாட்டுக்கோழி. ஏன்னா பிராய்லர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அன்ஹெல்த்தின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நாட்டுக்கோழி சூப் வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மீல் சாப்பிட்லாம். அடுத்ததாக பாருங்கள், நம்ம பிளேட்டிங் பண்ணியாச்சு. மீன் குழம்பு, கமகமன் மீன் குழம்பு, அந்த நாட்டுக்கோழி எலும்பு வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டோம். அப்புறம் மீன் ஃப்ரை, கொஞ்சமாக ஒரு பழம், ஏதாவது ஒரு பழம் சாப்பிடும் போது சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்களுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பெரியவங்களுக்கும் கொடுங்க. இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது ஒரே ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கு தான். அந்த ஹெல்த்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா நம்ம ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வந்து எல்லாருமே வந்து சமசீராக எல்லோரும் வாழலாம். ஹாஸ்பிட்டலில் போய் லட்சக்கணக்கில் பில் கட்டுறதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டு போயிடலாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.